ஆமென். உலகத்தானுக்கும் நமக்கும் பிரச்சனை ஒன்று தான். ஆனால் அவங்க அணுகும்போது அவங்களுக்கு கலக்கமும் பயமும் இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த பிரச்சனை வரும்போது எந்த கலக்கமும் நம்ம மேற்கொள்ளாது. நீங்கள் உண்மையாக ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருந்தது அப்படின்னா நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும், அவர் எனக்குள் வாழ்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் கடவுளை தேடி மனிதர்கள் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவர் நம்ம தேடி நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். இந்த சீரை பெற்ற ஜனம் எத்தனை பேர் பாக்கியமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷனா ஏன்டா பிறந்தோன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம சொல்லணும், இந்த சீரை பெற்ற ஜனம் நான் பாக்கியமுள்ள ஜனம். ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். இங்கேருந்து போகும்போது ஒரு நிச்சயத்தோடு போக போகிறீங்க. நமக்கு 1008 சவால்கள், 1008 பிரச்சனைகள் உலகத்தில் இருப்பது உண்மைதான். ஆனால் உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. எந்த நிச்சயம் அப்படின்னா அவர் நமக்குள் இருந்து பெரியவராக செயல்பட போகிறார். இந்த வாரம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை கர்த்தர் தர போறாரு. உங்க வேலையில எவ்வளவு பெரிய சவால் இருந்தாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்தில் எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நமக்குள் அவர் பெரியவராக இருந்து வெளிப்பட போகிறார். எந்த சூழ்நிலை இருந்தா சொல்லுவா, இறையாதே, அமைதலா இரு. ஆமென். இறையாதே. ஏதாவது அலை இருந்ததுன்னா ஆண்டவர் சொல்லுவார், இம்மட்டுவா, மிஞ்சி வராது. ஆண்டவர் எல்லையை குறித்து வச்சுட்டாரு. இதுக்கு மேல பிரச்சனை வராது, இதுக்கு மேல பாடுகள் வராது, இதுக்கு மேல நிந்தை வராது, இதுக்கு மேல அதுல எந்த மனிதனுடைய தலையடி வராது. காரணம் ஆண்டவர் சொல்லுகிற இம்மட்டுவா. அல்லேலூயா. இதுக்கு தான் ஆராதனை. அனல் மூட்டிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு ஆராதனை? ரட்சிப்பின் அனுபவத்தை அனல் மூட்டுறார், அபிஷேகத்தை அனல் மூட்டுறார். அதுக்கு தான் பாடல். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற அவர் எனக்குள் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு போயிட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாம் சின்னதாக போயிடும். அல்லேலூயா. சேர்ந்து பாடும். கர்த்தர் எனக்குள் வாழ்வதனா கலங்கிட தேவையில்லை. கர்த்தர் எனக்குள் கலங்கிட தேவையில்லை. இவ்வுலகம் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? ஓ, இவ்வுலகம் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? என் நேசரே நன்றி, மனுவே நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. அப்படி எளிமை நின்று ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டே, கர்த்தர் பதில் தந்தே. எத்தனை நெருக்கத்தில் இருந்து நீங்க கூப்பிட்டீங்க? எத்தனையோ நெருக்கத்தில் இருந்து நம்ம கூப்பிட்டோம். 2024 எத்தனையோ நெருக்கங்கள், இந்த மாசத்துல எத்தனையோ நெருக்கங்கள். அந்த கடன் பிரச்சனை என்கிற நெருக்கம், வியாதி என்கிற அந்த நெருக்கம், மரண கண்ணி என்கிற அந்த நெருக்கம், அந்த வேதனையில் என்கிற நெருக்கம், இழப்பை தாங்க முடியாத ஒரு நெருக்கம், யார்ட்டையும் சொல்ல முடியாது அந்த நெருக்கத்தை. ஆனா அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் ஒரு விசாலத்தை கர்த்தர் தந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த நன்மையை மறந்ததுனால அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற கானானின் மேன்மை தெரியல. உடனே எல்லாம் மறந்துடுவாங்க. சீக்கிரமாய் கர்த்தருடைய கிரியைகளை மறந்தார்கள். தேவ பிள்ளையே, செங்கடலுக்கு முன்பதாக நிற்கும் போது ஒரு நெருக்கம். முன்னாடி போகும்போது போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எத்தனையோ நம்ம வாழ்க்கையில நெருக்கத்தை நம்ம சந்திச்சிருப்போம். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எல்லா நெருக்கத்திலிருந்து விசாலத்தை தந்து
எல்லா நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் இருதயம், ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா ஒரு நன்றி நிறைந்த ஒரு இருதயம். ஆண்டவரே, எத்தனையோ நெருக்கத்தில் இருந்து நீ விடுதலை பண்ணினீர, நாளைக்கு நீ இருக்க மாட்ட, உன்னை தொலைச்சிருவேன், உன்னை ஒன்று இல்லாம ஆக்கிடுவேன்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு அவங்க ஒன்று இல்லாம ஆகிட்டாங்க. நீங்க உயிரோடு கூட இருக்கீங்க. நீங்க அவ்வளவுதான், உங்க வாழ்க்கை முடிஞ்சிருன்னு சொன்னவங்க, ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒரு இருதய நன்றியால் நிரப்பப்படட்டுமே. நீங்கள் ஆண்டவர் நான் உங்களை என்னையும் நிமிர்ந்து நிற்க பண்ணி இருக்கிறார். நெருக்கத்தில் தலை குனிய வேண்டிய நம்மை, நெருக்கத்தில் அவமானத்தில் நம்ம வாழ்க்கை முடிய வேண்டிய நம்மை, எத்தனையோ நெருக்கம், பாடுகள், அவமானம், ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கணுங்க. தேவ பிரசன்னத்தில் ஆண்டவர் செஞ்ச நன்மை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு நன்மை, எவ்வளவு நல்லவர். தாவீத சவுல் அப்படியே நெருக்கிட்டான். ஏன் தாவீதால் இவ்வளவு அழகா சொல்ல முடியும் அப்படின்னா, சவுல் நெருக்கிட்டான். ஆனா ஆண்டவர் ஒரு மனிதனை அனுப்பினார். பெலிஸ்தீர் அவன் தேசத்துல வந்துட்டாங்கப்பா. உடனே ஆண்டவர் டைவர்ட் பண்றாரு. ஒரு நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கர்த்தர் கொடுத்தாரு. எத்தனையோ சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தந்தாரு. இந்த காரியத்தில் மாட்டிருப்போம், இந்த பிரச்சனையில முடிச்சிருப்போம், ஆனா கர்த்தர் எத்தனையோ சூழ்நிலைகளை டைவர்ட் பண்ணி விட்டாரு. உங்களுக்காக மனிதர்களை டைவர்ட் பண்ணி விட்டாரு, சூழ்நிலைகளை டைவர்ட் பண்ணி விட்டாரு, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை டைவர்ட் பண்ணி விட்டாரு. கர்த்தர் நல்ல நமக்காக டைவர்ட் பண்ற தெய்வம். காரணம், நெருக்கத்தில் என் பிள்ளை வாழக்கூடாது, நெருக்கத்திலிருந்து பெரிய ஒரு விசாலத்தில் என் பிள்ளை வாழணும். இந்த நெருக்கம் உன்னை முடிப்பதற்கல்ல, கர்த்தருக்காக சாட்சியாய் நிறுத்துவதற்காகவே. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தருக்காக சாட்சியாத்தான் ஆண்டவர் நெருக்கத்தை அனுபவிச்சார். அந்த நெருக்கம் என் வாழ்க்கையை முடிப்பதற்கல்ல, அது சாட்சியாக நிறுத்தப்படும். ஒருவேளை இந்த ஆராதனை வேலையில் ஒரு நெருக்கத்தில் வந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த நெருக்கத்தில் இருந்து ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் தரப்போகிறார். கரங்களை உயர்த்த முடிஞ்சோம், கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தி. சொல்லுங்க, நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தி. வேதனையில் கதறினேன், விடுதலை காண செய்தி. எத்தனை வேதனை, வேதனையில் கதறினேன், விடுதலை. எதுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம்னா, ஏதோ வேதனை உங்க வாழ்க்கையில் வந்திருக்கும், ஏதோ நெருக்கம் வந்திருக்கும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார் மோசேயை பார்த்து, மோசே மோசே, இன்று கண்ட எகிப்தினை நீ காணவே மாட்டாய். இப்போ ஒரு நெருக்கம் வந்திருக்கு உன் வாழ்க்கையில, அந்த நெருக்கம் வாழ்க்கையில ஒரு நாள் வராது. நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நெருக்கம் எல்லாம் பெருக்கமா கர்த்தர் மாற்றுவாரு. அந்த இருதய நன்றியால் நிரம்பணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இருதய நன்றியால் நிரம்பட்டும் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் இருதய நன்றியால் நிரம்பட்டும் ஆண்டவரே, இருதய நன்றியால் நிரம்பட்டும். சாப்பிட்றதுக்கு கையை கொடுத்தீரே, சொல்லுங்க, சாப்பிட்றதுக்கு கையை கொடுத்தீரே, பேசுறதுக்கு நல்ல உதட கொடுத்தீரே, நாக்க கொடுத்தீரே, வாயை கொடுத்தீரே, நடப்பதற்கு காலை தந்தீரே, சுவாசிக்க மூக்க தந்தீரப்பா, பார்க்க கண்ணை தந்தீரே, கேட்க காதை தந்தீரே. சின்ன சின்ன காரியத்துக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் எவ்வளவோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்னைக்கு மரண அவஸ்திப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஓ ஷகதட கதட கதட கதடா, கொடூரமான வியாதியில. நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, இதை ஏதோ ஒரு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு, இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு, இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் உனக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்லு. ஒரு
ரிக்வெஸ்டா நான் சொல்றேன், கர்த்தர் நமக்கு நல்ல பலனை தந்திருக்கு, அதுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஃபர்ஸ்ட் இதுக்கு நன்றி சொல்லுங்க. உயிரோடு நிக்கீங்கல்ல, நிக்கீங்க, நடந்து உங்களால நிக்க முடியுதில்ல, அதே கிருபை 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 கிருபை. யாரு துணை இல்லாம இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கீங்க, கிருபப்பா கிருபப்பா கிருபப்பா. ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்பா எல்லாம் கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே சொல்லிருக்க, கிருபை 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 கிருபை. பைபிள்ல போட்டிருக்கு பலவானை முந்தி கட்டணும் அப்படின்னு. எப்படி முந்தி கட்டுறது? பிசாசு நம்ம வாழ்க்கையில் வரதுக்கு முன்னாடி அவனுடைய கிரியைகளை அழிச்சிடணும். அழிக்கணும்னா அப்போ முதல் ஸ்டெப்பு ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தி இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தியாச்சுன்னா அவன் எந்த வழியாகவும் நம்ம வாழ்க்கையில் வரவே முடியாது, வியாதியை கொண்டு வர முடியாது. காரணம் ஆண்டவருக்கு, ஆண்டவர் நம்ம கொடுத்த சுகத்தை நம்ம நன்றி செலுத்திட்டே இருக்கும்போது அது ஒரு பலிபீடமா கர்த்தர் மாற்றுவாரு. சுக நன்றி பலிபீடமா கர்த்தர் மாற்றுவாரு. சுகத்தை பிசாசு பறிக்க முடியாது, எந்த மனுஷனும் பறிக்க முடியாது. மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்க நன்றி பலிகளில் ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்க துதி பலிகளில் ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிசாசு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட எல்லா ஆக்கினை திருப்புகளையும் கர்த்தர் அகற்றி விட்டார். எல்லா தண்டனைகளையும் கர்த்தர் அகற்றி விட்டார். எல்லா பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழுதி வைத்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி விட்டார். சாத்தானே உனக்கு இடமில்லை. நல்ல வாயில திறந்து நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துங்கள். கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய அன்பை நினைச்சு பாருங்க. எத்தனை நாட்கள் ஆண்டவர் தான் நம்மளை தூக்கி சுமந்தார். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு தூக்கி சுமந்தீங்க. எந்த மனுஷனும் என்னை தூக்கி சுமக்கல, நீங்க தான் என்னை தூக்கி சுமந்தீங்க. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் முன் வருவேன். எத்தனையோ குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில வரலாம், என்ன செய்ய போறேன்னு நமக்கு தெரியாது. ஆனா தேவ சமூகத்துல குழந்தை போல வந்துடணும். போராட்டங்கள் நம்மளை வந்து கட்சிக்கும் போது யார்கிட்ட வரணும்? யூத ராஜசிங்கத்திடம் அடைக்கலம் போகும். நமக்கு ஒரு அடைக்கலம் கர்த்தர், நமக்கு புகலிடம் கர்த்தர். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே தூக்கி சுமப்பீ வாழ்நாள் எல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ். விசுவாசமா பாட போறோம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உலகத்தானுக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உலகத்தா பிரச்சனையை பார்க்கும்போது பயந்து நடுங்குவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், இந்த பிரச்சனையை நான் பார்க்கல, இந்த பிரச்சனையை நான் சந்திக்கல, அப்பா தோள்கள் மேல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ காசா காத்தாடா காத்தா. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? அப்பா தோள்கள் மேல நான் இருக்கேன். சின்ன வயசுல பாருங்க, பிள்ளைகள் வந்து தோள் மேல இருக்கும். ஏன்னா எதை நம்பி? அப்பா அவரு பார்த்துக்கிடுவாரு. அவர் தோள் மேல இருக்கும் போது அவர் தான் நடப்பாரு. ஓ நீங்க நடக்க மாட்டீங்க. உயர்த்தி சொல்லுங்க, நான் தோல்ல தான் போயிருக்கேன். வாயை திறந்து சொல்லுங்களேன். நம்ம எதை சொல்றோமோ அதை தான் நம்ம வாழ்க்கையா மாறும். இந்த பிரச்சனை உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, அவருக்குரிய பிரச்சனை. இந்த போராட்டம் உங்க போராட்டம் இல்லை, அவர் போராட்டம். இந்த குழப்பம் உங்க குழப்பம் இல்லை, அவர் பார்த்துக்கிடுவாரு. காரணம் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா அவர் தோள் மேல இருக்கோம். சொல்லுங்க, தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம்.
குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம். கரங்களை உயர்த்தி தூக்கி சுமப்பி, தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பன். ஓ தூக்கி சுமப்பீரே வாழலாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வா. தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனே, மனிதருடைய கைகளில் இருந்து எங்களை விலக்கி காக்கிறவர். உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வா. பாருங்கள் பாருங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி. கரங்களை உயர்த்தி தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தூக்கி சுமக்கிறவரே, தூக்கி சுமக்கிற நான் கிடப்பே, பயமின்றி வா. தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமக்கிறவர், தூக்கி சுமக்கிறவர், தூக்கி சுமப்பீரே, உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வா. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் பயந்து போய் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய தூக்கத்தை தொலைத்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கலாம். சத்ரு உங்களை ஏளனம் பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம். ஆனா நம்ம ஒண்ணு நினைக்கணும், அவர் தோள் மேல இருக்கிறதுனால எனக்கு எதுவும் என்னை அணுகாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவர் தோள் மேல இருக்கிறதுனால. சொல்லிருங்க, விசுவாசமா சொல்லிருங்க, தேவ சமூகத்தில் சொல்லிருங்க. ஓ அவர் தோள் மேல நான் இருக்கிறதுனால எதுவும் என்னை அசைப்பதில்லை, எதுவும் என்னை தொடுவதில்லை, எதுவும் என்னை மேற்கொள்வதில்லை. அந்த தீங்கு என்னை அணுகாது, அந்த துஷ்ட மனிதன் என்னை மேற்கொள்ள முடியாது, அந்த பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் அவர் தோள் மேல் நான் இருக்கிறேன். விசுவாசமா தோள் மேல நான் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் தோள் மேல இருக்கிறதுனால நீங்க தான் எட்டி பிடிக்க போறீங்க. தோள் மேல எதுக்கு ஏத்துவாங்க தெரியுமா? எட்டாததை எட்டி பிடிக்கிறதுக்கு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் என் மேல நீ இருந்து நீ எல்லாவற்றையும் பிடிக்க போற, எல்லாத்தையும் நம்ம பிடிக்க போறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பிடிக்க போறேன். இழந்தது எல்லாம் பிடிக்க போறேன், நஷ்டத்தை எல்லாம் லாபமா மாத்த போறேன். ஆண்டவர் குறைவெல்லாம் என் வாழ்க்கை நிறைவா மாத்த போறாரு.
ஆண்டவர் இந்த மாசம் முடிவதற்குள்ள உங்களை உயர்தலங்களை நிறுத்தி அழகு பார்க்க போறாரு. எல்லாம் சொல்லுங்க, உயர்தலங்கள்ல என்னை அழகு பார்க்க போறாரு. என் பிள்ளைகள் அழகு, எல்லாம் விசுவாசமா சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்க வார்த்தை வாயிலிருந்து வாருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ ஷகதட கபரா கபா, ஓ ரிகாதா ரகபா லகதலபா, ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் நம்மளை பிழைக்க வைக்கிறார். கர்த்தர் சொன்னார்ல, ஏசப்பா சொன்னாரு, ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அந்த வார்த்தை நம்மளை பிழை போட்டுக்கிறது. ஆண்டவர் இந்த ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ ஷாபா பாபா கட்டாரா பாலபா, நன்றி ஆவியானவரே. எத்தனை பேருக்கு நல்லா நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? என் ஆவில, என் ஆத்மா, சரீரம் எப்போதும் ஃப்ரீயா இருக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? பவுல் சொல்ற, நான் நிர்பந்தமான மனிதன். ஒரு பக்கம் ஆவியலுக்கு, ஒரு பக்கம் மாம்சைகளுக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கத்து தர போறாரு. இந்த வாரம் நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், ஆவியில நடத்தப்படணும். ஆவியானவர் என்னை நடத்தணும். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவர் என்னை நடத்தணும். ஆவியானவர் நடத்தியாச்சுன்னா மாம்சத்துக்கு வேலை கிடையாது. ஆவியானவர் நம்ம நிரப்பியாச்சுன்னா மாம்ச கிரியலுக்கு வேலை கிடையாது. இன்னைக்கு ஆவியானவர் நிரப்ப போறாரு. ஓ ஷாகா, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டு ஆவியானவர் என்னை நிரப்பிருங்கப்பா, என்னை நிரப்பிருங்க, என்னை நிரப்பிருங்க. ஆவியானவர் இப்போ அந்த விடுதலை கத்த தர போறாரு. ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆவியில் இருக்கிற எல்லா கட்டுகளும், எல்லா கட்டுகள், எல்லா அந்தகார கிரியைகளும், பிசாசின் கிரியை, எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது உம்முடைய அக்கினியை போடுகிறேன். உம்முடைய அக்கினியின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு கட்டுகளையும் இப்பொழுது உடைப்பதாக. எல்லா 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 ஆத்தும பிணைப்புகளும் நசன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கிறேன், உடைக்கிறேன், உடைக்கிறேன். எல்லா ஆத்தும பிணைப்புகள், ஆத்துமாவை பிணைத்துக் கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்ப முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, ஓ வேதத்தை வாசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அந்த கிரியைகளை சுட்டரிக்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசு அப்பா, எனக்கு விடுதலை தாரும். ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவர் யெகோவா ஈராக வெளிப்படுவாரே. ஆண்டவர் உண்மையா நேசிக்கணும், உள்ளன்பா நேசிக்கணும். உண்மையான கீழ்ப்படிதல் வேணுமே, உண்மையான அன்பு, உள்ளார்ந்த ஒரு அன்பு. ஆண்டவரை உங்களை நான் நேசிக்கணும்பா, நேசிக்கணும்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு வேணுமே, உங்களை நேசிக்கக்கூடிய இருதயம் வேணுமே. ரெட்ட வாழ்க்கை வேண்டாம், ரெட்ட வாழ்க்கை வேண்டாம், ரெட்ட வாழ்க்கை வேண்டாம். சொல்லிருங்க, சொல்லிருங்க, சொல்லிருங்க. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா சொல்லிருங்களே. உண்மையா நீங்க எதெல்லாம் அர்ப்பணிக்கீங்களோ கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் நறுமணமாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்கிறார். ரெட்ட வாழ்க்கை வேண்டாம், ரெண்டு நினைவு வேண்டாம், அங்க இங்க வேண்டாம், ரெண்டு காரியம் வேண்டாம். நம்ம வாழ்க்கையில வேண்டாம், 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 வேண்டாம். இருளும் வெளிச்சமும் வேண்டாம். ஆண்டவர் வெளிச்சத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஓ தூடா காதா டகபா டகா தூடா கபாலா கதர. நன்றி ஆவியானவரே. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே ஒரு ஜப ஆவினால் நிரப்பிருங்க. ஆண்டவரே உம்மை உயர்த்தக்கூடிய ஒரு ஆவி அதிகாலையில் என்னை தட்டி எழுப்பும். அதிகாலையில் உம்மை பார்க்கணுமே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இரு. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவருக்காக எரியணும்? நீங்க நெறிந்த நாளில் தான் மங்கி எரிகிற திரிதான். ஆனாலும் அவர் நம்மளை அணைக்கவே இல்லை, அணைக்கல, முறிக்கல. இன்னும் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆராதனையில் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மளை அனல் மூட்டிக்கிட்டே இருக்காரு. அனல் மூட்டுறாரு, அனல் மூட்டுறாரு, அனல் மூட்டுறாரு.
ஆண்டவரை பார்த்து சொல்லு, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. இந்த வாழ்க்கை உலகம் எதுக்கு? உலகத்தின் அன்பு, உலகத்தின் காரியம் எல்லாம் வீண். உலகத்துக்காக வாழ்ந்து நம்ம என்னத்தை பார்த்தோம்? உலகத்து மேல அன்பு வச்சு நம்ம என்னத்தை பார்த்தோம்? கண்ணீர் மல்கைதான் அந்த உலகம். ஆண்டவரை நேசிச்சா ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, அந்த திட்டத்தை பார்த்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்காக ஒரு உயர்தலங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் நமக்காக அந்த திட்டத்தை வச்சிருக்கிறார். யோசேப்பே, உனக்கு ஒரு கர்த்தர் குறித்த ஒரு திட்டம் உண்டு. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே குனிந்து தூக்கினீரே பெரியவன் ஆக்கினீரே பெரியவன் ஆக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவன் ஆக்கினீரே. குடும்பம், பிள்ளை, பேர பிள்ளை, வீடு, காரு, பைக்கு, சபை, எவ்வளவு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. வீராணத்துல ஒரு சபையை கொடுத்து எத்தனையோ பேர் சபை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விடுதலையா ஆராதிக்க நல்ல சபையை தந்தாரு ஆண்டவர். எவ்வளவு நல்லவர், நம்மளை எவ்வளவோ நேசிக்கிறாரு. ஆண்டவரே, இன்னும் உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லிருங்க, வாயத்தரன்னு சொல்லுங்க, இன்னும் உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்களை மேற்கொள்ளக்கூடாது, பிசாசு எங்களை மேற்கொள்ளக்கூடாது. உங்க தோல் மேல நாங்க இருக்கிறோம்ப்பா. சொல்லிருங்க, தோல் மேல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கையை தட்டி, ஆண்டவரே நல்ல விசுவாசமா சொல்லுங்க, நான் தோல் மேல இருக்கேன். நீங்க ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருக்கீங்கப்பா. பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது, அந்தகாரம் என்னை மேற்கொள்ள முடியாது, இருளின் ஆதிக்கங்கள் என் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது, சத்துருவின் பயமுறுத்துதல் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷன் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், அவர் தோள்களின் மேல் நான் இருப்பதனால். இந்த உலகம் என் காலின் கீழே, பிசாசின் காலின் கீழே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் துதிக்க பாட தந்த கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.